எப்பா இது கம்மி காசுல செஞ்ச சைக்கிள். இது மட்டும் ஒழுங்கா ஓடி ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா ஏழைகள் கூட இனி சைக்கிள் ஓட்டலாம். எப்படி? எனக்கு சைக்கிள் ஓட்டுறது அல்வா சாப்பிடுற மாதிரி ரொம்ப சுலபம். நான் ஓட்டுறேன். முதல்ல இத ரெடி பண்ணிக்குவோம். ரெடி ஸ்டெடி கோ. யோ கஜகஜா, உன்னோட டுபாகோ சைக்கிளை நான் ஓட்ட மாட்டேன். ஜாலியோ ஜிம்கானா. ஆஹா, என்ன ஆச்சு இதுக்கு? உன்னுடைய சீட்டை காண்டரிச்சு பாரு மோட்டோ. ஆச்சோ காப்பாத்துங்க. ஆஹா, பின்னாடி பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு வந்தா என்னது அது? வா போய் பார்க்கலாம். ஆஹா, பாக்குறதுக்கு கலர் கலரா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு பெரிய சமோசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? சத்தனா சாமி, எவ்வளவு பெரிய சமோசா வந்து விழுந்திருக்கு. மோட்டோ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கையில இருக்கிற கலர் கல்லா தான் இருக்கணும். நீ உன் பானை வயிறு ரொப்பறதுக்காக ஒரே ஒரு சமோசா தான் கேட்ட. அதுக்காக இவ்வளவு பெரிய சமோசா வந்திருக்கு. நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. நான் ஏதோ தெரியாம சொன்னா அதுக்காக இவ்வளவு பெரிய சமோசா வந்தா நான் எப்படி சாப்பிட முடியும்? நார்மல் சைஸ் சமோசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சமோசா மழை மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் மோட்டோ, பார்சல் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்ல? ஜெய் ஹோ, நான் கேட்ட சமோசா எனக்கு கிடைச்சிருச்சு. நீ சமோசாவை வெட்டுன்னு வெட்டுற, என் மண்டையில கொட்டுன்னு கொட்டுது. சீக்கிரம் நிறுத்த சொல்றா. அம்மா அம்மா அம்மா, நீங்க கொட்டுற சமோசா எல்லாம் அப்படியே மறைஞ்சு போகட்டும். மண்டையா, என்னடா பண்ண? சமோசா எல்லாம் திடீர்னு காணாம போயிடுச்சு. அதான் ஒரு 700-800 சமோசா சாப்பிட்டு உன் பானை வைத்த ரொம்பிட்டல. வா வீட்டுக்கு போகலாம். அப்புறம் இந்த கல்ல பத்தி யாருக்கிட்டயும் மூச்சு விட்டுறாத, புரியுதா? சீக்கிரம் வா. கண்டிப்பா நான் வெளியே சொல்லவே மாட்டேன். சிங்கம் சார், ஏன் சார் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லல. சட்டத்து மேல ஆணையா சொல்றேன், பாரத தாய் மேல ஆணையா சொல்றேன். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. ஆனா இதெல்லாம் நீங்க ஏன் இவ்வளவு நாளா சொல்லல? இத்தனை நாளா ஒரு குற்றவாளி கூட என் கண்ணுல படவே இல்ல. இவனுங்க எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல. சிங்கம் சார், நீங்க ஓவரா பீதி அடையாதீங்க. கடவுளோட புண்ணியத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா குற்றவாளிகளும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கதான் போறாங்க. நீங்க அவங்கள துவசம் பண்ணதான் போறீங்க. ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஏன் மேலேயே வந்து விடுறீங்க? மரியாதையா எழுந்துக்கடா, தடி எடுக்கடா. அப்புறம் ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா? நீ கையில வச்சிருக்கிற கல்லால எல்லாமே அப்படியே நடக்குது. ஆமா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதே. எங்கேயோ இருந்த நாம இங்க எப்படி வந்தோம்? அடேங்கப்பா பாஸ், என்னமா பஞ்சு டைலாக் விட்டீங்க. என்ன நம்பர் 2? பஞ்சு டைலாக்க விடு. அங்க பாருங்க, மோட்டுவும் பத்துலவும் ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். அவங்கள பிடிக்கணும், வாங்க. எப்பா மோட்டு உடன்பரவா சகோதரா, என்னப்பா நடந்து வர்ற? எங்கப்பா நான் அந்த சைக்கிள்? அந்த சைக்கிள் எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சைக்கிள் சுத்தமா சரியில்லை. அதனால நாங்க அதை தூக்கி எறிஞ்சிட்டோம். ஆமா, அந்த சைக்கிள் சரியா ஓடல, அதனால ரிப்பேர் ஆயிடுச்சு. நாங்க அதை தூக்கி போட்டுட்டோம். நாங்க நினைச்சா இப்பயே கார் கூட வாங்குவோம், தெரியுமா? என்னது, காரை வாங்குவீங்களா? அதுக்கு காசு எங்க இருந்துப்பா உங்களுக்கு கிடைக்கும்? பணம் காசெல்லாம் தேவையில்லப்பா. கடவுள் மட்டும் மனசு வச்சாருன்னா கண்டிப்பா எங்க கையில கார் கிடைக்கும். கடவுளே மனசு வச்சு எங்களுக்கு ஒரு காரை கொடுங்க. பாருங்க, புதுசா காரே வந்து சேர்ந்துருச்சு. நாம நினைச்சதெல்லாம் எப்படி நடக்குது பாத்தியா பத்துலு? அடே மோட்டோ, இப்ப என் கூட நீ வீட்டுக்கு வர போறியா இல்ல இந்த கல்ல பத்தி ஊர் பூரா தம்பட்ட அடிக்க போறியா? நீ கவலைப்படாத, இந்த கல்ல பத்தின விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட ஏதோ மந்திர கல்லுக்கு இருக்கு. அது மூலியமா தான் இந்த காரே வந்திருக்கு. எப்பா மோட்டு உடன்பரவா சகோதரா, என் உயிர் நண்பா, உன் கையில இருக்கிற அந்த மாயாஜால கல்ல கொஞ்சம் காட்டப்பா. சொட்ட தலையா, வேகமா போ. ஆக்சிலேட்டர் மீதி. அவங்க 2 பேரும் தப்பிச்சிட போறாங்க.
பஸ் நீங்க இதுவரைக்கும் பேசின பஞ்சு டைலாக்ல இதுதான் அற்புதமா இருந்தது பஸ். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? நீ வாயை மூடிக்கிட்டு வரல மண்டலி வாய்க்குள்ள போட்டுடுவேன். மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய்ய, இல்லன்னா நம்ம கையில இருந்து அவங்க கல்ல வாங்கிடுவாங்க. பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஸ்பீடா போ. ஐடியா. மோட்டோ அந்த கல்ல என்கிட்ட கொடு. பறக்கிற சக்தி கொண்ட ஏதாவது ஒரு பொருள் எங்க கிட்ட வந்து சேரணும். அதை வச்சு நாங்க எஸ் ஆகணும். பறக்கிற சிசி. ஜெய் ஹோ! இனிமே யாராலையும் நம்மள பின்தொடர்ந்து வர முடியாது. டிரைவர் தம்பி கொஞ்சம் வேகமா தான் போயே. எஸ்கேப் பண்ண போறானுங்க. எப்பா வேணும்னா இந்த டிரைவர் வேலையை நான் விட்டுறேன். நீ வேணா அந்த வேலையை பாக்குறியா? இத வச்சு பறக்கணும்னு தானே கேட்டோம். இது நம்மள கவுத்து விட்டுருச்சு மோட்டோ. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. என் தாய் மீதான இந்த பாரத தேசத்தின் மீது ஆணை. நெல்லுங்க. இவர் வேற வந்துட்டாரா? ஆமா. மோட்டோ என் கையில இருந்த கல்லு கீழே விழுந்துருச்சு. ஸ்டாப். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஏரோப்ளேன் வேணும். அட போடா குட்டி கண்ணா. அவனை விடாத. ஏ நில்றா. இல்லடா. காப்பாத்துங்க மாமா மாமி, காப்பாத்துங்க. அவங்களோட பறக்கிற கம்பளம் மயமாகணும். அவனுடைய பிளைட் கண்ணெதிர்ல மறைஞ்சு போட்டும். டாக்டர் ஜட்கா, மரியாதையா அந்த கல்லை எங்க கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. மரியாதையா நில்லு, இல்லனா உன்னை சுட்டுடுவேன். டான் கிட்ட இந்த மாதிரி விளையாடினா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தண்டனை காட்டான்னு தான் சொல்லி புரிய வைங்க. பஸ் பஸ் எனக்கு என்னமோ இந்த சீக்வென்ஸ் தொடருமோன்னு தோணுது. அதனால ஒரு பஞ்ச் டைலாக் விட்டீங்கன்னா டைம் அழகா பாஸ் ஆயிடும். வாய மூடிக்கிட்டு அவனை பிடிக்கிற வழிய பாரு. அது சரி. மேஜிக்கல்லு நான் மாயமா மறைஞ்சிடணும். அதே கப்பா, இது என்ன மேஜிக்கா இருக்கு? சில நேரம் கண்ணுக்கு தெரியறான், சில நேரம் தெரிய மாட்டேங்கிறான். எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவான். என் கல்ல குடுறா, என் கல்ல குடுறா, என் கல்ல குடுறா. டான் மேல கைய வச்ச விளைவுகள் பயங்கரமா இருக்கும். என் அருமை கல்லே, மறைந்திருப்பவனை காட்டு. ஜான் நாவான் டான், ஜான் நாவான் டான். நீங்க எல்லாரும் வெறும் பாப்கார்ன். நான் மரியாதையா அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு. இல்லனா உன்னை டடகட காட்டான் ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. ஏன்னா நீ இப்ப இந்த உலகத்தோட ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே யாரும் என்ன பண்ண முடியாது தாஜா. ஏன்னா நான் இந்த உலகத்துக்கே ராஜா. ட்வைன். சிப்பாய்களே, இந்த உலகத்தை நாம் கைப்பற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிடியுங்கள். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோட்டை மேல ஏறி நின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ கஜா, திடீர்னு எப்படிப்பா இதெல்லாம் நடந்தது? ஒருவேளை அந்த டான் பெரிய கோட்டையை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நாமளும் அதுக்குள்ள வந்துட்டோம். என்ன எல்லாரும் வந்து இதுக்குள்ள நுழையறாங்க? இதுக்கு ஆபத்து வந்துருச்சா? ஓடுங்க. இந்த சிப்பாய்ங்க எல்லாம் எதுக்காகப்பா எங்க பின்னாடி ஓடி வந்து இப்படி துரத்துன்னு துரத்துறாங்க? இவனுங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? வேண்டா, என்ன துரத்துக்கிட்டு பின்னாடியே வராதீங்க. மரியாதையா உங்க பாஸ் கிட்டே போயிடுங்க.
டேய் மொட்டத்திலே அந்த கல்லு உங்ககிட்ட தான்டா இருக்கு. ஜெய்ஹோ! இந்த கல்லு எனக்கே தெரியாம என் பாக்கெட்ல வந்து உட்கார்ந்திருக்கா. அதனாலதான் நான் சொன்னதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கா. எங்களை துரத்திட்டு வந்த அந்த வீரர்கள் எல்லாருமே பழையபடி மாறணும். அது மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் நாங்க பழைய இடத்துக்கே போகணும். என் கையில இருக்கிற எதுவுமே இருக்க கூடாது. டேய் மோட்டு இப்ப என்ன வரத்தை கேட்டு தொலைச்ச? ஆஹா, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம கையில இருக்கிற கல்ல நான் மறைய வச்சுட்டேன். என்னுடைய அறிவு கெட்டத்தனத்தினால இப்படி பண்ணிட்டு எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஒரு அற்புதமான கல்லை இழந்துட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. டேய் மோட்டு, இனிமே நீயும் யாரு கண்ணிலையும் தெரிய மாட்டடா. என்ன சொல்றீங்க நண்பர்களே? என்ன மோட்டு? என்னை யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹெல்ப், ப்ளீஸ் காப்பாத்துங்க. அட, கடல் கண்ணி, கடல் கண்ணி, கடல் கண்ணி இருக்கு. பதறாத மோட்டு, அவ கடல் கண்ணி தான். இவங்கள பத்தி எல்லாம் நம்ம புக்ல மட்டும் தான் படிச்சிருக்கோம். இப்ப நேர்லயே பாக்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல பத்துலு. அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நீ மீனை பிடிச்சியா இல்லையா? நாங்க 2 பேரும் கடல் கண்ணிய பார்த்தோம். ஒரு கடல் கண்ணி தண்ணியில தாவி குதிச்சு வரும்போது பின்னாடி ஏதோ ஒண்ணு துரத்துக்கிட்டே வந்தது. கஜா கஜா கடல் கன்னியா, எங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? நீங்க 2 பேரும் நல்லா தான் ஜோக் அடிக்கிறீங்கப்பா. கடல் கண்ணிய நீங்க பாத்தீங்களா? அது வந்து உங்ககிட்ட உதவி கேட்டுச்சா? சாரி, வெரி சாரி. எங்க 2 பேருக்கு இருந்து வெளியே எடுத்துருங்க. அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நான் சொல்றத கேளுப்பா. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நாம தண்ணி கடியில போய் அந்த கடல் கண்ணிய பாத்துட்டு வரலாம். யாராவது என்னை காப்பாத்துங்க. பாத்தீங்களா? அந்த கடல் கண்ணியை தான் நாங்க பார்த்தோம். அந்த கடல் கண்ணியை தான் பின்னாடியே ஒருத்தன் துரத்துக்கிட்டா போறான். இப்போ அதை நம்புறீங்களா? யோ கஜா கஜா, ஒருவேளை அது நம்ம 4 பேரையும் ஒரேடியா போட்டு தள்ளிடுச்சுன்னு வைய, அப்ப நம்ம என்னயா பண்றது? தொடர்ந்து கேளுங்க. எல்லாரும் இங்க எஸ் ஆயிடலாம். முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது. என் கையில இந்த கன் இருக்கு. இத வச்சு நான் காப்பாத்துங்க. பாத்தீங்களா என்ன நடந்தது? ஆஹா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீ ரொம்ப தைரியமான ஆளு. இது என்னுடைய கடமைங்க. கஜா கஜா, பாடத்துல படிச்சிருக்கேன், கதையில கேட்டிருக்கேன். வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இன்னைக்கு தாயா அழகான கடல் கண்ணிய பாக்குறேன். இவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள். இவன் பேர் பத்துலு, அது பெரிய மண்டைய, அது வந்து அவங்க கூட இருக்கிறவன். என் பேர் மோட்டு. என்னோட பேரு மேரி. இதோ இவன் இருக்கல்ல, இவனும் இவனோட கும்பலும் எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறாங்க. இவனோட தலைவன் சிங்கா என் அப்பாவை கைது பண்ணி வச்சிருக்கான். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆஹா, ஆஹா, நீங்க அழக்கூடாது. நான் இருக்கும்போது நீங்க அழவே கூடாது. என்ன நண்பர்களே? அதான் நீயே சொல்லிட்டல, நாமெல்லாம் சேர்ந்து உதவி செஞ்சிருவோம். மோட்டு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நாங்களும் உங்க கூடவே வரோம். கஜா கஜா, ஏதோ லக்குல ஒரு தடவை தப்பிச்சிட்டோம். ஒவ்வொரு தடவை லக்கு கிடைக்காதியா? இதோ இதுதான் எங்களோட ஊரு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலத்துல இந்த ஊரு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படிதான், சீக்கிரம் சீக்கிரம், அப்படிதான். அது அங்க இருக்கான்ல, அவன் தான் என் தம்பி லக்கி. அவன் ஹாக்கி ரொம்ப நல்லா விளையாடுவான். அட,
இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹாக்கி கூட விளையாடுவாங்களா? பூமியில மனுஷங்க என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்களோ அதையெல்லாம் நாங்களும் விளையாடுவோம். எங்களால எல்லா பாஷையும் பேச முடியும். அதாவது நீங்க பேசுற பாஷைய கூட. இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு தெரியுமா, ஜிங்காவோட ஆளுங்க கிட்ட இருந்து என்னை இவங்க காப்பாத்தி இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. மோட்டு, மீட் மை பிரதர் லக்கி and she is my sister Cherry. Guys, meet Mr. Motu, Patlu, Dr. Jhatka. இவரோட friend. மோட்டானே வாங்க வாங்க, நாம 2 பேரும் ஹாக்கி விளையாடலாம் வாங்க. கண்டிப்பா. ஆனா எங்க கிட்ட குதிரை இல்லையே, எப்படி நாங்க விளையாட முடியும்? உங்க ஊர்ல நீங்க குதிரையை எப்படி ஓட்டுவீங்களோ அதே மாதிரி தான் இதே ஓட்டணும். ஆஹா, பிரமாதம். கண்டிப்பா கலக்குறேன். வா பத்து. விளையாடலாம் மோட்டு. இல்லப்பா நான் விளையாட வரலப்பா. நான் இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இங்கே நிக்கிறேன்பா. நானும் தான். ஆஹா, எங்க போகுது? Hey, you know, ஜிங்காவோட ஆளுங்க எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. தப்பிச்சு ஓடுங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. சரி, லக்கி, பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிச்சுக்கோங்க. சீக்கிரம். இப்ப பாரு என்னுடைய திறமைய காட்டுறேன். மோட்டு எவ்வளவு தைரியசாலி. ஒரே அடியில எதிரியோட ஆளை இப்படி சாச்சு தள்ளிட்டாரு. எப்பவாவது இந்த மாதிரி நடக்கும். இதனால அவங்களோட கோவம் இன்னும் அதிகமா இருக்கும். சீக்கிரம் போய் ஒளிச்சுக்கோங்க. நம்ம ஒன் மேன் ஆர்மி மோட்டு அவங்கள பாத்துக்குவாரு. சீக்கிரம் வாங்க போலாம். போதும் போதும் போதும். நில்லு நில்லு நில்லு. நான் என்ன பண்ணுவேன்? இது நிக்க மாட்டேங்குதே. நில்லு நில்லு நில்லு. மோட்டு குதிரை ஓட்ட தெரியாதுன்னு சொன்னாரு. ஆனா இவ்ளோ சீக்கிரமா அழகா கத்துக்கிட்டாரு. எவ்வளவு வேகமா ஓட்டுறாரு. அவரோட வேகம் அதிகமாகுதே தவிர குறையவே இல்ல. அட மோட்டு நில்லு நில்லுன்னு தானே சொல்லிட்டு இருக்கான். ஆனா சீ ஹார்சஸ்லாம் நில்லு நில்லுன்னு சொன்னா இன்னும் வேகமா தான் ஓடும். ஓ கதா, அப்ப அவங்க 2 பேர் கதை கதம் தானா? அடே மோட்டு, என்ன வேகமா போய்கிட்டு இருக்க? போகாத, நில்லு நில்லு நில்லு. சொல்றேன் இல்ல, நில்லு மோட்டு. மோட்டு, வர நில்லு. ஏ மோட்டு, உன் வேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நில்லு. பத்து இது நிக்க மாட்டேங்குது. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. ஏ மோட்டு, நீ என்ன காப்பாத்து, காப்பாத்து. ஆஹா, ஏய் சூப்பர். இவர் திரும்பி வந்து அட்டாக் பண்றாரு பாரு. சீ ஹார்சஸ் எவ்வளவு அழகா டர்ன் பண்ணாரு இல்ல? அட மோட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தானே கத்தனா, கேக்கல? ஒரு நிமிஷம் இருங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தினா எங்களோட டிக்ஷனரி படி சீ ஹார்சஸ்லாம் வந்த வழியா திரும்பி வேகமா போகும். காப்பாத்துங்கன்னா காத்து மாதிரி போன்னு அர்த்தம். ஓ கதா, இனிமே மோட்டு பத்துருவா ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாத்த முடியாதே. பத்துலு, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப நாம என்ன பண்றது? பீதி அடையாத மோட்டு, ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம். இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க கடமையை நீங்க 2 பேரும் ரொம்ப தைரியசாலிங்க. அண்ட் பத்லு, நீதான் உண்மையான ஃப்ரெண்ட். இவரோட ஆபத்து நேரத்துல கூடவே இருக்கியே. நாளைக்கு நீங்க 2 பேரும் கிளம்பி போய் ஜிங்காவை தோக்கடிச்சிடுங்க. அப்புறம் எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. இந்தாங்க, இந்த மூலிகையை சாப்பிடுங்க. இது சாப்பிட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள நீங்க எங்கள மாதிரியே பார்க்க முடியும், பேச முடியும், மூச்சு கூட விட முடியும். இந்தாங்க. பத்துலு, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம தப்பிச்சிடலாம். சந்தல சைக்கிள் ஓட்டி எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். தப்பிச்சாதான் நாம பொழைக்க முடியும் மோட்டோ. நாம தப்பிக்க இதுதான் சரியான நேரம். வா, எஸ் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மோட்டுவும் பத்லுவும் நம்ம ராஜாவை காப்பாத்துறதுக்காக தான் போறாங்க. தனியா போறவங்களுக்கு நாம தான் துணையா இருக்கணும். நமக்காக தானே அவங்க போறாங்க. போய் எல்லாரும் அவங்க ஆயுதங்களோட வாங்க. இந்த மோட்டோ பத்துல பண்றதுல நம்ம 2 பேர் தான் பங்கமா மாட்டுவோம் போல இருக்க.
நில்லு நில்லுன்னு சொல்லாத மோட்டு. அப்படி சொன்னா தான் இந்த குதிரை வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். அதனால அந்த வார்த்தை யூஸ் பண்ணாத. ஓகே ஓகே, இப்ப இந்த குதிரையை எப்படி ஓட்டணும்ன்ற வித்தை எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா. ஏன் மோட்டு, இந்த இடம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு, எவ்வளவு அமைதியாவும் இருக்கு. வந்துட்டாங்களா? ஏய், நில்லு. இவர் யாரு தாடியோட? நீங்க மேரியோட அப்பா தானே? ஆமா, ஆனா நீங்க 2 பேரும் யாரு? அவங்க யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க. நான் தான் ஜிங்கா, உன்னை கொல்ல வந்திருக்கேன். என்னது சிங்கமா? நில்லு. ஆ? ஒரு நிமிஷம் இருங்க. மோட்டுவும் பட்லுவும் நம்ம ராஜாவை காப்பாத்திட்டாங்க. இனிமே நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம். அவங்கள தாக்குங்க. யாருமே அவங்கள மிஞ்ச கூடாது. போய் தாக்குங்க. ஆ, ஆ, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். வழக்கமா இல்லாம இன்னைக்கு நிறைய மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆ, ஆ. காப்பாத்துங்க. அவன் கதை முடிஞ்சது. எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் டேபிள்ல மசாலாவோட இருக்க போறானோ தெரியல. இங்க பாருங்க மக்களே, மோட்டு பத்லு அவங்க உயிரை பணைய வச்சு என்னோட உயிரையும் நம்ம ராஜ்யத்தையும் காப்பாத்தி இருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்ற வகையில மோட்டுக்கும் பத்லுக்கும் என்னோட 2 பொண்ணுங்களையும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். மோட்டுவுக்கு மேரிய கட்டி கொடுக்கலாம், பத்லுவுக்கு நம்ம சேரிய கட்டி கொடுக்கலாம். இனிமேல் அவங்க 2 பேரும் தான் இந்த இடத்துக்கு ராஜாவாக போறாங்க. புரியுதா? இங்க என்ன நடக்குது? மோட்டு பட்லு இங்கே வா.